தமிழகம் முழுவதும் பேருந்துகள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தோமுசா பொருளாளர் நடராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் இந்த ஸ்ட்ரைக் தொடர்பாகவும் எப்போது இந்த பிரச்சனை தீரும், வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கங்களின் பேரவையின் பொருளாளர் நடராஜன் அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தற்போது இந்த பேருந்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம், போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இருந்த போதிலும் அவர்களுடைய கோரிக்கைகளில் உள்ள நியாயம் மற்றும் இப்போது பேருந்துகள் இயக்குவதில் உள்ள சிக்கல்கள், அதை சொல்லுங்க சார். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கையினுடைய நியாயத்தில் எந்த விதமான குறைபாடும் சொல்ல முடியாது. அவைகள் பேச வேண்டும், பேசி தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தோமுசா நிலைப்பாடு. அந்த கோரிக்கைகளுக்கு பின்னால் தோமுசா பேரவையும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய அண்ணா தொழிற்சங்கம் அவருடைய இன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில் 100 மாதம் நிலுவையில் உள்ளது என்று சொல்கிறார். தோமுசா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு 30 மாதங்கள் மட்டுமே ஆகிறது. 70 மாதங்கள் நிலுவையில் வைத்தவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது மட்டும்தான் சரியான முடிவில்லை. இது அரசியல் செய்கிற காலத்தினால் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தை என்கிற அறிவிப்பை புறக்கணித்து பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இப்போது இந்த கோரிக்கைகளில் அவர்கள் 2 கோரிக்கைகளை இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஒன்று இந்த நிலுவையில் உள்ள அந்த பஞ்சப்படி ஓய்வூதியதாரர்களுக்கு 92,000 பேருக்கும் 6,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதில் என்ன சிக்கல் இருக்கு சார்? இந்த கோரிக்கை நிறைவேற்ற எந்த சிக்கலும் இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிதி சூழல் பிரச்சனையை கருத்தில் கொண்டு நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்கிற வாக்குறுதியை தான் அமைச்சர் அவர்கள் தந்தார்கள். எப்போது நிறைவேற்றுவார்கள் என்பதை கொஞ்சம் நம்ம கான்கிரீட்டா பேசி முடிவு பண்ணியிருந்தோம்னா அதை பெற்றிருப்பதற்கு கூட வாய்ப்பு இருந்ததாகவே தோமுசா கருதுகிறது. வேலை நிறுத்தம் என்கிற அறிவிப்பிற்கு பின்னால் இந்த பிரச்சனையை வலியுறுத்துகிற போது அரசு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் சற்று தயக்கம் காட்டுகிறது. அவ்வளவுதான் தவிர நிறைவேற்றி தர வேண்டும் என்பதில் தோமுசா உறுதியாக இருக்கிறது. அரசு வலியுறுத்துவோம் தொடர்ந்து. நீங்க உறுதியா இருந்தா கூட இப்ப இன்னைக்கு வேலை நிறுத்தத்துல பங்கேற்கல. இருந்த போதிலும் இந்த பெரிய அளவுல பாதிப்புகள் மற்றும் மறியல் போராட்டங்கள்லாம் பெரிய அளவுல அது நடைபெறவில்லை. இதனால் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாத ஒரு சூழ்நிலை இருந்த நிலையிலும் இப்போது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசிடம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஏதாவது தொடங்குவதற்கு தொழிற்சங்கத்தினர் நீங்க முயற்சி எடுக்கிறீங்களா? தோமுசா பேரவையை பொறுத்தவரை மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சரிடமும் நம்முடைய அரசு துறை அதிகாரியிடம் வைக்கிற வேண்டுகோள் என்பது அழைத்து பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கிற எங்கள் கோரிக்கையை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்கிற நம்பிக்கை தோமுசாவுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசு காது கொடுத்து கேட்கிற அரசு என்கிற காரணத்தினால் பேச்சுவார்த்தைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அழைப்பார்கள் என்று இதுவரை நாங்கள் நம்புகிறோம். சரி, இப்போ இந்த 6 கோரிக்கைகள்ல எந்த கோரிக்கையை ஏதாவது ஒரு கோரிக்கைகளுக்கு நிறைவேற்றினால் நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவோம்னு சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் நேற்று சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற நீங்க அது வலியுறுத்துதல என்ன சார் சிக்கல் இருக்குது? அதாவது எப்போதுமே நிதித்துறையை பொறுத்தவரை அவங்க பாக்குறது ஒன் டைம் பேமெண்ட், ரெக்கரிங் பேமெண்ட் பார்ப்பாங்க. சில கோரிக்கைகள் ரெக்கரிங் பேமெண்டா இருந்ததுன்னா அதை நிறைவேற்றுவதற்கு கான்கிரீட் ப்ரொபோசலோட தான் பிரச்சனையை தீர்க்க முடியும். அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம். டிஏ பிரச்சனை என்ற 1 மாசம் கொடுத்து அதோடு நிறுத்துற பிரச்சனை இல்லை, தொடர்ச்சியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதால் அதில் கொஞ்சம் தாமதமாகுது. அந்த தாமதத்தை பேசி தீர்க்க வேண்டும் என்றுதான் தோமுசா பேரவை கருதுகிறது. தோமுசா பேரவையோட இந்த போராட்டத்துல பங்கேற்காம நீங்களும் INTUC 2 சங்கங்கள் மட்டும்தான் பங்கேற்கல. 2 சங்கங்கள் தான் அறிவிச்சிருக்கிறோம். தோமுசா பேரவை INTUC அறிவித்திருக்கிறோம். பல சங்கங்களுடைய தோழர்கள் இன்றைக்கு வேலை நிறுத்தம் என்று அறிவித்த சங்கங்களுடைய தோழர்கள் கூட இன்றைக்கு பேருந்து இயக்கிறாங்க. ஒரு தோமுசா மட்டும் முழுசா இயக்கிட முடியும் சொல்ல முடியாது. அனைவரும் ஒத்துழைக்கிறார். போக்குவரத்து தொழிலாளி மாண்புமிகு முதல்வர் மீது முழு நம்பிக்கை வைத்து பேருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் பொங்கல் வரை தொடர்ந்தால் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க சார். இத விரைவில் முடிவு கொண்டு வருவதற்கு நீங்க போராட்டத்துல பங்கேற்காத அந்த தொழிற்சங்கத்தினர் அரசுக்கு ஒரு கோரிக்கையோ வலியுறுத்தலோ வைக்கிறீங்களா சார்? அதாவது நான் இப்போது உங்கள் தொலைக்காட்சி மூலமே அரசுக்கு வலியுறுத்துகிறோம். அழைத்து பேசி பிரச்சனை தீர்க்க என்பதில் எங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர்
அழைத்து பேசுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பிரச்சனையை சுமூகமாக முடித்திட வேண்டும் என்கிற ஆர்வம் தோமஸாவுக்கு இருக்குது. இந்த 6 அம்ச கோரிக்கைகள்ல மிக முக்கியமாக கோரிக்கையா நீங்களும் கருதக்கூடிய கோரிக்கை, அதாவது அவர்களும் கருதுறாங்க நீங்களும் கருதுறாங்க, அந்த கோரிக்கை என்ன சார்? எதை உடனடியாக நிறைவேற்றணும் நினைக்கிறீங்க? பேச்சுவார்த்தை 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்பது 100% நியாயம் இருக்கிறது. அகவிலைப்படி நிலுவை வழங்க வேண்டும் என்பது 100% இருக்கிறது. ஓய்வு பெற்ற தொழிலாளர் பிரச்சனை 100 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருப்பதை தீர்க்க வேண்டும் என்பது 100% நியாயம் இருக்கிறது. ஆகவே எந்த கோரிக்கையும் புறக்கணிக்கக்கூடிய கோரிக்கை அல்ல. ஆனால் அரசு தீர்க்க மாட்டேன்னு சொல்லலை, கால அவகாசம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஏதோ இன்னைக்கு மட்டும் இல்ல, 13 ஒப்பந்தம் 15ல போட்டாங்க, 2 வருஷம் பொறுத்து. 16 ஒப்பந்தம் 18ல போட்டாங்க. 19 ஒப்பந்தத்தை 21 ஜூன் மாதம் வரைக்கும் போடல, விட்டுட்டு போயிட்டாங்க. அதையும் தீர்த்திருக்கிறோம். ஆகவே கால அவகாசம் என்பது தேவைப்படுகிறது. தரப்புல கால அவகாசம் எவ்வளவு, எத்தனை நாட்கள் சொல்றாங்க சார்? எத்தனை மாதங்களா, வாரங்களா, நாட்களா? அமைச்சர் தான் முடிவு பண்ண முடியும். இல்ல நீங்க எவ்வளவுன்னா ஒத்துக்குவீங்க சார்? சங்கங்கள் அழைத்து பேச வேண்டும். பேசி பிரச்சனையை அரசு மனம் திறந்து சொல்வோம். நாமளும் மனம் திறந்து பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும். ஓகே சார். கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இந்த வேலை நிறுத்த போராட்டம் எப்போது நிறைவுக்கு வரும் சார் நீங்க நினைக்கிறீங்க தொழிற்சங்க பிரதிநிதியா? வேலை நிறுத்தம் அறிவித்த சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும். அரசு அழைத்து பேசினால் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக் கொள்ளலாம். ஓகே, நன்றி சார். இந்த வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பாகவும் கோரிக்கைகள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.